ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஆப்பம் நல்லா எப்படி சாஃப்டாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதை நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஏன்னா பச்சரிசியும் உளுந்தும் நமக்கு சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட அரிசி நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். கம்மியான குவான்டிட்டி தான் அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன். அதே மாதிரி ஆப்பமாவு நம்ம ரொம்ப திக்காக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இந்த பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் தேங்காயும் 1/2 கப் வேக வச்ச சாதமும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா அகாரோவில் கிராண்ட் ப்ரொஃபஷனல் பிளெண்டர். இதோட பவர் 2000 வாட்ஸு. இந்த ஜாரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 100% பியூர் காப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளெண்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆப்பமாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பத்துக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு லைட்டான ஸ்வீட்னஸ் இந்த ஆப்பத்துக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையும் உப்பும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சு நம்ம ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சிடலாம். ஆப்பம் நல்லா புளிச்சு வந்ததுனா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். குளிர்காலமாக இருந்தது அப்படின்னா 10 மணி நேரம் அப்படிங்கிறது 12 மணி நேரம் கூட ஆகலாம். சப்போஸ் உங்கள் வீட்டு கிளைமேட்டுக்கு ஆப்பமாவு நல்லா பொங்கி வரல அப்படின்னா, புளிச்ச இட்லி மாவு இருந்தது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் நம்மளோட ஆப்பமாவு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அது நல்லா பொங்கி வந்திருக்கும். அடுத்ததான் நம்ம ஆப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ஆப்பம் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 கரண்டி ஆப்பமாவை இதில் ஊற்றி இதை நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சென்டர் சாஃப்டாக இருக்கும், அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டை கிரேவி அப்படி இல்லைனா சிக்கன் கிரேவி இதில் ஏதாவது செஞ்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.